ஆண்டோட கவர்னன்ட் பாருங்க, ஆஹ், ஒரு கல்யாணத்துல இருக்க கவர்னன்ட் மாதிரி இல்ல பாருங்களேன். The covenant of God is not like a covenant of marriage. பாருங்க, நம்ம கல்யாணத்துல எப்படி சொல்றோம், What? இன்பத்திலும் வாழ்விலும் துயர்விலும் அப்படி சொல்றோம்ல. No, we make a vow in our marriage, like in all sickness, in goodness, in all sadness, everything. சோ அது முடியும் போது அந்த அந்த முடியும் போது எப்படி அந்த கவர்னன்ட் எப்படி முடியுது? But how will we finish our vow? How will we finish the covenant? மரணம் நம்மை பிரிக்கும் வரை எப்படின்னா நம்ம உடன்படிக்கை செல்லுபடி ஆகும். And we say that we make this covenant until the death departs us. ஆனா ஆண்டவருடைய உடன்படிக்கைன்றது ஏதோ என்ன சொல்றது, நீங்க செத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கை செயலிழந்து போயிடும் அப்படின்லாம் கிடையாது. But God's covenant is not like, okay, after your death, this covenant will not be there. It's not like that. ஆண்டவருடைய உடன்படிக்கை தலைமுறை தலைமுறைக்கான உடன்படிக்கை. God's covenant is for generation after generation. இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? How can I make you understand this? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, maybe you are sick or something. உடனே என்ன கேக்குறாரு டாக்டர்? What is the first thing doctor asks? உங்க அப்பாக்கு என்ன blood pressure இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. Ask whether your father had pressure. உங்க தாத்தாக்கு இருக்கான்னு கேக்குறாரு. Or your grandfather had pressure. புரியுதா? Are you getting it? சாதாரண ஒரு நோயே அது தலைமுறை தலைமுறையா வரும்ன்றது மெடிக்கலோட பிலீவ் சிஸ்டம். Even a sickness can pass on to generation after generation is what medically they are believing. Yeah. ஆனா நமக்கு எப்படி இருக்குன்னா, ஓ நான் எப்படியோ இந்த வருஷம் எப்படியோ வாழ்ந்துடுறேன், என் பிள்ளைங்க எப்படி வாழுன்ற ஒரு பயம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்குன்னு சொல்றோம். We are having a constant fear like, okay, I'm somehow living, but how my kids are going to survive? Yeah. ஓ இந்த என்ன சொல்றது, உலகமே மோசமாயிடுச்சுங்க. The entire world is very crooked. ஐயோ என் பிள்ளைங்க எப்படி வாழ போகுதுன்னு எனக்கு இங்க தெரியலங்க. How are our kids going to survive in this world? உங்களுக்கு புரியல என்ன தெரியுமா? You are not understanding one thing. ஆண்டோட உடன்படிக்கை என்னன்னு புரியல உங்களுக்கு. You are still not able to understand what is the covenant of God. அவருடைய உடன்படிக்கை என்பது ஒரு தலைமுறைக்கான உடன்படிக்கை கிடையாது. His covenant is not for just one generation. தலைமுறை தலைமுறைக்கான உடன்படிக்கையா இருக்கு. It is for generation after generation. எந்த அளவுக்கு ஆண்டு தலைமுறை தலைமுறை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு ஓபன் பண்ணாலும் அந்த ரகசியம் தலைமுறை தலைமுறைக்கான சொந்தமா இருக்கிறது. அது No, even if he opened a mystery, a secret to you, that will be handed over to generation after generation. That's how his covenant is. ஆமா ஆமா, ஏன்னா உடன்படிக்கைன்றது உறவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. Because the covenant is relational. ஒரு வசனம் நான் காமிக்கிறேன் பாருங்க. I want to give one verse to you. நான் உங்களுக்கு framework கொடுக்கிறேன். In order to give you a framework. Deuteronomy 29:29. Let's take Deuteronomy 29:29. Fancy இருக்கு பாருங்க. It's a fancy number. The secret things belong to the Lord our God. Whatever it is revealed to you and your children and your generations. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ சொல்லுங்க, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்றென்றைக்கும் சொல்லுங்க, என்றென்றைக்கும் உரியவைகள். என்றென்றைக்கும். Forever. என்றென்றைக்கும். Forever. ஒரு ரகசியம் உங்களுக்கு ஓபன் ஆயிருச்சு அப்படின்னா, if a secret is revealed to you, அது தலைமுறை தலைமுறைக்கான ரகசியமா இருக்கும். That secret is for generation after generation. உங்க லைஃப்ல நீங்க ஒரு விஷயத்துல பிரேக் த்ரூ பார்த்துட்டீங்கன்னா, if you have seen a breakthrough in something in your life, அது தலைமுறைக்கான தலைமுறைக்கான ஆசீர்வாதமா இருக்கிறது. that will be a blessing to your children and their children and forever. இன்னொரு இப்படி கூட வேர்ட் சொல்லலாம், இன்ஹெரிட்டன்ஸ் கூட சொல்லலாம். Even we can use the word inheritance. தலைமுறைக்கான தலைமுறை. It is for the generation, for the inheritance. Wow. 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 இது புரியணும் பாருங்களேன் உங்களுக்கு. You should understand this. நம்ம இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா, ஒரு தலைமுறை ஒருத்தன் படிச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் அவன் தலைமுறையே தலைமுறை நின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. No, we say that if one person studies well means it will carry on for another generations. எஜுகேஷனுக்கு நம்ம சொல்ற ஒரு விஷயம். For education we give that much importance. ஏன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம்ன்றது அது ஒரு பர்టిక్యులர் ஜெனரேஷனுக்கு நம்ம நம்புறோம். Why we believe that the blessing of God is for a particular generation? ஏன்னா போய் சொல்லிட்டாங்க. Because they said lie to us. ஆண்டவர்
எல்லாருக்கும் தான் உடன்படிக்கை பண்ண மாட்டாரு. that God will not make covenant with everybody. சோ இன்னைக்கு பைபிள்ல நான் காமிக்க போறேன். Today I'm going to show you from Bible ஆண்டவருடைய உடன்படிக்கை நித்தியமா இருக்கிறதுன்னு நான் காமிக்க போறேன். that God's covenant is eternal. பாருங்க, ஆண்டவர் வந்து கானான் தேசம்ன்றது வந்து ஆபிரகாமுக்கு பண்ண உடன்படிக்கை. Canaan is a covenant which God made with Abraham. சோ அது தலைமுறையா அது வந்து அது வந்துகிட்டே இருக்குது. But it is coming generation after generations. ஏன்னா அந்த கானான் தேசம்ன்றது ஆண்டவர் ஏதோ வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தேசத்திற்கு அவர் என்ன பண்றாரு, ஃபோர்சி பண்றாரு. No, Canaan is not just for a family, for the entire nation he's foreseeing it. Yeah. So அந்த ஆசீர்வாதம் என்ற வாக்கு தத்தம் ஆபிரகாமை தாண்டி, ஈசாக்கை தாண்டி, யாக்கோபை தாண்டி, யோசேப்பை தாண்டி அப்படியே வந்துட்டே இருக்கு. ஜெனரேஷனா வந்துகிட்டே இருக்கு. So that blessing that he made with Abraham, it has been passed on to Isaac, to Jacob, to Joseph, and after generation it is passing on. So இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட மைண்ட் செட்ல எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கைன்றது எல்லா யூதனுக்கும் ஹார்ட்ல இருக்கு. Even today, every Jew has deeply in their heart that we have the covenant blessing. So அவன் எந்த லெவலுக்கு பிலீவ் பண்றானா, நான் வந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்பவுமே ஆண்டவர் தலையா தான் வைப்பாருன்றது அவன் நம்புறான். No, deeply they are believing that I cannot be a tail, God will always make me a head. Yeah. So covenant faithfulnessன்றதுனா, உடன்படிக்கையின் உண்மைன்றதுனா உங்களுக்குரியது மட்டும் இல்ல, அது தலைமுறைக்கானதும் கூட. So the covenant faithfulness is not just for you, but for your children and for your children and forever and ever, for generations. நீங்க இப்ப Deuteronomy 11:19 எல்லாம் படிச்சீங்கன்னா, if you take Deuteronomy 11:19, you can see that. நீங்க படிக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். God is giving a commandment to them. உன் பிள்ளைங்களுக்கு நீ போதி அப்படினு சொல்றார். You have to teach your children. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகள் உங்கள் கையினாலும் அடையாளமாக கட்டி உங்களை கண்களை நடுவே ஞாபகக்குறியாய் வைத்து. இங்கிலீஷ்ல வேற இடத்துல வருது. You shall teach them to your children, speaking of them when you sit in your house, when you walk by the way, and when you lie down, and when you rise up. அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. சோ என்னெல்லாம் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு செஞ்சாரோ, ஈசாக்கு செஞ்சாரோ, ரெட் சீல என்ன செஞ்சாரோ எல்லா விஷயத்தையும் உங்க பிள்ளைக்கு போதிங்க அப்படின்னு சொல்றாரு. He's telling all those things that I have done for you, splitting up the Red Sea, giving manna, whatever, teach your children. So எப்படி ஆண்டவர் உண்மை, நான் எப்படி உண்மையா இருந்தேன் ஆபிரகாம்ல இருந்து, அத உன் பிள்ளைங்களுக்கு சொல்லு, நான் அவங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன். How faithful, how truthful I am for you, how I was for Abraham, same thing, same way I will be faithful to the children after children. Yeah. So this is a generational blessing. Generational blessing. இத ஏசாயா எப்படி பார்க்கறாரு பாருங்களேன். Now we can see how Isaiah is seeing this. Isaiah ஒரு ஃபோர்சியா சொல்றாரு. Isaiah is foreseeing this. 54:13 பாருங்களேன். In Isaiah 54:13 we can see, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் அப்படினு இருக்கு. All your children shall be taught by the Lord, and great shall be the peace of your children. Wow. எப்படி ஜெனரேஷனா இது வரும்? How it come from generation after generation? இதுல டியூட்ரானமில எப்படி போட்டுருக்கு? In Deuteronomy it is written, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லித்தாங்க, teach your children, covenant faithful பத்தி சொல்லித்தாங்க, teach them about the covenant faithfulness. ஆனா இங்க ஐசாயா வந்து தீர்க்கதரிசனமா சொல்றாரு. But in Isaiah he is prophesying. 53 எதை பத்தி போட்டுருக்கு? In 53 is talking about what? ஜீசஸோட டெத் பத்தி போட்டுருக்கு. It is talking about the death of Jesus. யா, அவர் எப்படி அடிக்கப்படுவார்ன்ற எல்லாம் போட்டுருக்கு அந்த இடத்துல. It's talking how he will be beaten, how he will be crucified, everything will be written over there. So 54ஆம் அதிகாரம் வந்து ஆசீர்வாதத்தை பத்தி வருது அந்த இடத்துல. But the Isaiah 54 is all about blessings. So அந்த இடத்துல ஏசா எப்படி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னு. And there Isaiah is prophesying that all your children shall be taught by the Lord. Wow. Wow. என்ன ஒரு டிரான்சிஷன் நடக்குது பாருங்க அந்த இடத்துல. You can see how beautifully a transition is happening over there. So இப்போ ஜீசஸ் வந்து சொல்றாரு, and Jesus is telling there, நான் போயிட்டு I will go, தேற்றவாளர் வருவார், and I will send a helper, உங்களுக்கு சகல விதங்களையும் போதிப்பார் அப்படினு போட்டுருக்கு. He will teach you everything. அவர் எல்லாத்தையும் போதிப்பார்னு போட்டுருக்கு. He will teach you everything. Covenant faithfulness.
உடன்படிக்கையின் உண்மை. அப்பா உங்களுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். All the blessings that Father has kept for you, He will teach you. தலைமுறை தலைமுறையாக. Generation after generation. பரிசுத்தாவியானவர்ன்றது வந்து ஏதோ ஒரு பர்టిక్యులர் குறிப்பிட்ட குரூப் கிடையாதுங்க. The Holy Spirit is not just for a particular group of people. இப்படி ஒரு பொய் சொல்லிட்டாங்க பாருங்க. They taught you like that. பரிசுத்தாவியானவர் வந்து செலக்டட் பீப்புளுக்கு தாங்க. Holy Spirit will receive only for a selected people. அது ஒரு பொய். It's a lie. வசனம் சொல்லுது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. It says that I will pour out on every flesh. சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாருக்கும் பரிசுத்தாவியானவர் உரியவர். That means everybody will receive the Holy Spirit. ஏன்னா ஆண்டவரோட இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, do you know what God's heart was? அவரே தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும்ன்றதான் அவருடைய இருதயம். That he himself want to teach his children. இன்னொரு வசனம் காமிக்கட்டுமா? I'll show you one more verse. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். Acts 2:38. Then Peter said to them, repent and let every one of you be baptized in the name of Jesus Christ for the remission of sins, and you shall receive the gift of the Holy Spirit. So you shall receive the gift of the Holy Spirit. அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பாருங்களேன். அடுத்த வசனம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. For the promise is to you and to your children and to all who were far off, as many as the Lord our God will call. So பரிசுத்தாவியானவர்ன்றது வந்து அவர் வந்து ஏதோ இப்படிதான் பீட்டர் நம்பிட்டு இருக்காரு. ஆனா பீட்டரே ரெக் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குரூப்புக்கு மட்டும் கிடையாதுடா, இது எல்லாருக்கும். The Holy Spirit, no, Peter was believing it's only for a small group, but he's calling out Peter and telling it is not for a particular group. It is, Holy Spirit is for everyone. யூதர்களுக்கு மட்டும் கிடையாது. It is not for Jews alone. எல்லாருக்காகவும். It's for everyone. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I am going to pour out my spirit on all flesh. சொல்லுங்க, all flesh. All flesh. அந்த all-ன்ற word ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். The word all is very important. So பரிசுத்தாவியானவர் சில பேருக்கு தான், பரிசுத்தாவியானவர் கொஞ்சம் no, it's a wrong theology. The Holy Spirit is only for a selected group of people, only certain will receive. This is a wrong theology. அது ஒரு பொய். It's a lie. இது ஒரு பொய். It's a lie. சோ பரிசுத்தாவியானவர்ன்றவர் ஏதோ ஒரு ஜெனரேஷன் கிடையாது, தலைமுறை தலைமுறைக்கான நபர் அவர். So Holy Spirit is not for one particular generation, it is for generation after generations. ஒரு பொய் சொன்னாங்க. But they taught us a lie. என்ன பொய் சொன்னாங்கன்னா, நம்ம இப்ப இருக்குது பரிசுத்தாவியானவரோட காலம். No, this is the time of Holy Spirit. இது ஒரு கிரேஸ் பீரியட். And it is a period of grace. அவர் போயிடுவார் அதுக்கு அப்புறம். After that he will go away. சொல்லுங்க, அவர் உங்க மாமனாரோ மாமியாரோ கிடையாது. He is not your father-in-law, mother-in-law. அவர் நம்மளுடைய பிதாவ No, you should understand he is a promise from the Father. அவர் நம்மோடு வாசம் பண்ணுவார். நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் நம்மளுக்கு போதிப்பார். No, he will be with us. He will teach everything with us. தலைமுறை தலைமுறைக்கான ஆசீர்வாதங்களை எப்படி கடத்த முடியும் அப்படின்னா, சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். How to do this generational blessing after generations is through the Holy Spirit. So ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. And God has made an eternal covenant with us. அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, you know how his heart is? நான் தான் உனக்கு இதை சொல்லி தருவேன். I will teach this to you. Yeah. You should understand this. பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit. இன்னொரு வசனம் காமிக்கிறேன். I'll show you one more verse. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 John 2:27. Yeah. But the anointing which you have received from him abides in you, and you do not need that anyone teach you. But as the same anointing teaches you concerning all things, and is true, and is not a lie, and just as it has taught you, you will abide in him. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த சத்தியமா இருக்கிறது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக.
இந்த அனாயிண்டிங்ன்ற வேர்ட் இருக்குல்ல, இதுக்கு மீனிங் வந்து empowered by the Holy Spirit. The word anointing actual meaning is empowered by Holy Spirit. So பரிசுத்த ஆவியானவர் அப்பாவை அறிந்து கொள்வதற்கான காரியங்களை, சத்தியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். The Holy Spirit will teach you the truth so that you will know who the Father is. ரியாலிட்டியை சொல்லி கொடுப்பார். Yeah. So covenant faithfulness அப்படின்னு சொல்லும் போது உங்க இருதயத்துல இது உறவுன்றது வரணும். So when we say covenant faithfulness, the first thing that come into your heart is this is a relational. So பிதாவை அறிந்து கொள்ள உங்களுக்கான எல்லா காரியங்களும் நடக்கிறதை நீங்க பாப்பீங்க. So when you know the Father more and more, you will see that everything is working for you. Yeah, covenant faithfulness. Covenant faithfulness. Covenant faithfulness. Covenant faithfulness. Yeah. See, நமக்கு இப்ப இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, now what is the problem that we are facing now? உங்களுக்கு வர ப்ராமிஸ், the promises that you receive, உங்களுக்கு வர prophecy, the prophecies that you receive, எப்படி இருக்கு உங்க ஹார்ட்ல? how it is there in your heart? லாஜிக்கலா இல்லங்க. No, this is not logical என் at all. சிச்சுவேஷனை பாருங்க. Please see my situation. நம்பவே முடியல. I'm not even able to believe this. இப்ப ஆண்டவர் இடத்துல இருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா, when you receive a word from God, நீங்க யார்கிட்ட இத கேட்கணும்? whom should you go and ask this? சொல்லுங்க, ஆண்டவர் இடத்துல தான் கேட்கணும். You should ask God. சொல்லுங்க, அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். That's why Holy Spirit is given to you. பரிசுத்தாவியானவர் ஆண்டவருடைய பிதாவின் ஆழங்களை உங்களுக்கு என்ன பண்றாராம்? வெளிப்படுத்துறாராம். No, Holy Spirit will reveal the deepest secrets of Father. ஆண்டவரே என்ன ஃபேவரபிள்னு சொல்லிருக்கீங்க, ஃபேவரபிளா பார்ப்பேன்னு சொல்லிருக்கீங்க. இது எனக்கு செட்டே ஆகல. நான் எப்ப பார்த்தாலும் எதிலுமே வந்து செலக்டடே ஆக மாட்டேன். No, you say that I am so favorable, but this is not suiting me because I am not get selected in anything. எதிலுமே இல்ல என் லைஃப்ல. My life I cannot see anything going good. ஃபெயிலியரா தான் ஃபீல் பண்றேன் நான். I just feel that I am a failure. சொல்லுங்க, பரிசுத்தாவியானவர் கிட்ட இந்த வார்த்தையை எனக்கு புரிய வைங்க, இது எனக்கு போதிங்க, இதுக்கு எனக்கு சொல்லி தாங்கன்னு பரிசுத்தாவியானவர் கிட்ட நீங்க கேட்கணும். Say to Holy Spirit, ask Holy Spirit, please make me understand this word. சொல்லுங்க, தலைமுறைக்கான ஆசீர்வாதங்கள், generational blessing. நீங்க இத அன்லாக் பண்ணும்போது, when you unlock this, இது தலைமுறையா இது பாதிக்கும். it will be affected for generation after generation. ஏனா அவர் உடன்படிக்கை என்பது நித்தியத்திற்கு நம்மளோட பண்ணியிருக்காரு. because his covenant is eternal. சரி, நீங்க பைபிள்ல நான் வந்து சில வசனங்களை திரும்ப நான் காமிக்க போறேன். I am going to show you certain verses from Bible. எத நித்தியத்துக்கு பண்ணிருக்காரு, எது கொஞ்ச நாளைக்கு பண்ணிருக்காருன்னு காமிக்க போறேன். which all things are for eternal and which all things are for a temporary period. Yeah. So அதுல இருந்து நமக்கு கிளாரிட்டி புரியும். so that you will get a clear understanding. பார்க்கலாமா? Let us see. பாருங்க, நோவால இருந்து பார்க்கலாம். Let us see from Noah. Genesis 9:7 நினைக்கிறேன். It's in Genesis 9:7, I guess. Yeah. And as for you, be fruitful and multiply. Yeah. 9:6 படி. 9:16. I'm sorry. 9:16. The rainbow shall be in the cloud, and I will look on it to remember the everlasting covenant between God and every living creature of all flesh that is on the earth. அத அண்டர்லைன் பண்ணுங்களேன், everlasting covenant. So underline that everlasting covenant. அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியும் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களும் உண்டான நித்திய உடன்படிக்கை நான் நினைவு கூறும்படிக்கு. சொல்லுங்க, நித்திய உடன்படிக்கை. Say eternal covenant. நித்திய உடன்படிக்கை. The everlasting covenant. நித்திய உடன்படிக்கை. Everlasting covenant. Everlasting covenant. Everlasting covenant. நித்திய உடன்படிக்கை. சோ இந்த உடன்படிக்கை என்ன சொல்லுது? So what is this covenant saying? நான் ஒருபோதும் உன்னை நான் இனிமேல எதுல அழிக்க மாட்டேன், தண்ணீர்ல அழிக்க மாட்டேன். I will never destroy you through water. இது நாம் பண்ற உடன்படிக்கை. And this is the covenant I am making with you. இந்த வானவில் அதற்கு அடையாளம். And the rainbow is a sign for it. Yeah. நித்திய உடன்படிக்கை. The everlasting covenant. Yeah. அவர் செய்ய மாட்டார். He will not do it. அவர் இருதயத்துல அழிக்கின்ற காரியமே கிடையாது. No, it is not his heart to destroy us. நித்திய உடன்படிக்கை பண்ணிருக்காரு. And he made an eternal covenant with us. நித்திய உடன்படிக்கை. அடுத்த நித்திய உடன்படிக்கை எங்க வருதுன்னு நம்ம பாப்போம். We'll see where is the next everlasting covenant coming. Genesis 17:7. It's in Genesis 17:7. So இந்த உடன்படிக்கை பாருங்க எதுக்காக பண்றாருன்னு பாருங்க.
We will see why this covenant is made. ஆண்டவரோட இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. We'll see how God's heart is. Mm. And I will establish my covenant between me and you and your descendants after you in their generation for an everlasting covenant to be God to you and your descendants after you. பாருங்க, உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கு பின்பு தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அப்படின்னா eternal covenant. என்ன eternal covenant அது? So what is that eternal covenant? சொல்ல, நான் தான் உனக்கு காடா இருப்பேன். That I will be the God to you. நான் தான் உனக்கும் சந்ததிக்கு வர எல்லாருக்கும். அங்கதான் அந்த டிஃபரன்ஸே இருக்கு. No, for you and your generation and after generation to your descendants, I will be the God. That is the difference over there. Yeah. Everlasting covenant. Amen. நீங்க நினைக்கிறீங்களா, நான் ஆண்டவர் நல்ல பக்தியா இருக்கேன், என்னோட பிள்ளைங்க எப்படி பக்தியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? You might be thinking, okay, I am so much believing in God, but how my kids are going to believe? நான் சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஓபன் பண்றீங்களோ அதே ஆசீர்வாதங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் பாப்பீங்க, உங்க ஜெனரேஷன்ஸா பாப்பீங்க. What and all blessings that you are unlocking, you are opening in your life, all those blessings will be transferred to your children and their children and their children. See, நான் காரண்யா யூனிவர்சிட்டில படிச்சவன். I studied in Karunya University. பாருங்க, அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள உள்ள போற எல்லாருக்கும் வாழ்க்கையும் மாறறதை உங்களால பார்க்க முடியும். You can see that the people who entered into that university, their life will be so changing. அவங்க வெளிய வந்த பிறகு மாறறதை பார்ப்போம். You can see even after they come out of the college, there will be a difference in them. ஏன்? Why? அது ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்காரு. Because God has made a covenant. இங்க வர பிள்ளைங்களுக்கு எல்லாவற்றையும் நான் போதிப்பேன், நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி டிஜிஎஸ் அங்கிளுக்கு விஷனா கொடுத்திருக்காரு. No, he gave a vision to DGS uncle that every kid that step into this college will be blessed and I will lead them. Yeah. So many testimonies we hear, many testimonies. காலேஜ் பிடிச்சிட்டு வந்த பிறகும் வருஷங்கள் கழிச்சும் நிறைய பேர் அவங்க சொல்லுவாங்க எப்படி ஆண்டவரை bless பண்ணாங்க அவங்கள. We hear a lot of testimonies even in college, after years, that how God has been so faithful to them. Yeah. Covenant. Everlasting covenant. Yeah. இன்னொரு வசனம் காமிக்கிறேன் பாருங்க. I'll show you one more verse. Genesis 17:13 படிங்களா? Genesis 17:13. He who is born in your house and he who is bought with your money must be circumcised, and my covenant shall be in your flesh for an everlasting covenant. அப்படி சொல்றாருன்னா ஆண்டவர் குடும்பத்துல பிறந்தாலும் சரி, நீ யாராவது காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் சரி, உன்னோட ராடாருக்குள்ள வந்துட்டாலே அவனுக்கு இட்டர்னல் கவனன்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. No, how God is telling, like the person who is born in your family, or if you even buy a person, if he comes in your family, in your radar, then that person will be having everlasting covenant. அப்படின்னா என்னன்னா அவன் நித்தியமா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். That means that he will be blessed forever. Yeah. பாருங்க, ஒரு படி ஆண்டவர் இன்னும் மேல போயிட்டாரு. One more step he has gone forward. 17:19 படிங்க. Let's read 17:19. Then God said, "No, Sarah, your wife shall bear you a son, and you shall call his name Isaac. I will establish my covenant with him for an everlasting covenant, and with his descendants after him." என்ன சொல்றாருன்னா, பிறக்காத ஐசக்கு அவர் சொல்றார் அது எவர்லாஸ்டிங் கவனன்ட்னு சொல்றார். No, the Isaac has not yet born, but he is including this everlasting covenant in his life also. என்ன சொல்றாருன்னா, ஐசக் மட்டும் இல்லங்க, ஐசக்கோட டிசெண்டன்ட்ஸ்க்கும் இது பொருந்தும்னு சொல்றார். No, not only Isaac, but his descendants also will be having the everlasting covenant. Wow. சொல்லுங்க, eternal covenant. Eternal covenant. நித்திய உடன்படிக்கை. Eternal covenant. நித்திய உடன்படிக்கை. Eternal covenant. நித்திய உடன்படிக்கை. ஏன்னா அது அவரோட வார்த்தை. நான் உன்னை ஆசீர்வாதமா தான் வைப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். It is his word that I will make you a blessing, I will make your name great. உன்னை ஆசீர்வதிக்கல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. பாருங்க, இந்த வார்த்தை எல்லாம் உடன்படிக்கையா இருக்கு உங்க வாழ்க்கையில. And all these blessings are covenant to you. அது ஏதோ வெறும் ஆபிரகாமுக்கு மட்டும் இல்ல. It is not for just Abraham. தலைமுறைக்காக. But generation after generation. It's an inheritance. It's an inheritance.
Yeah. பாருங்க, தலைமுறை தலைமுறையா அது வரும். Generation after generation, it will come to you. Yeah. அது மிஸ் ஆகாது. You will not miss it. அது நம்மளோட லாஜிக்கல் மைண்ட் சொல்றது. No, it is our logical mind which says that. அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா, When he says a word, அவர் தலைமுறை தலைமுறைக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். he will be faithful to generation after generation. சோ உங்க பிள்ளைங்களுக்கு எது ரொம்ப முக்கியமானதுனா, இங்க So what is so important for your children? நீங்க பரிசுத்தாவியானோட வாழ 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 அந்த ரேடார்ல அவனுங்களும் பரிசுத்தாவியானோட வாழ ஆரம்பிச்சிருவானுங்க. So when you live with the Holy Spirit, when you are in a union with him more and more, the children will come in that radar and they will get united. ஏன்னா பரிசுத்தாவியானோன்றது ஒரு தலைமுறைக்கானவர்கள் அல்ல. Because Holy Spirit is not just for one generation. அவர் நித்திய உடன்படிக்கைக்கான உரியவர். Because he belongs to an everlasting covenant. ஆனா பாருங்க, ஒரு உடன்படிக்கை அதுக்கு மட்டும் டைம் லைன் வச்சிருக்காரு, அதுக்கு நித்தியமே கொடுக்கல. No, for one covenant he put a timeline, not for everlasting. Yeah, அது இந்த மோசைக் லா. That is Mosaic law. மோசைக் லாக்கு மட்டும் என்ன பண்றாருன்னா ஒரு டைம் லைன் வச்சிருக்காரு. For Mosaic law he kept a timeline. ஆனா ஆபிரகாமுக்கோ நோவாக்கோ பண்ண எல்லா உடன்படிக்கையும் ஒரு நித்திய உடன்படிக்கை பண்றாரு. But the covenant that he made with Abraham, Noah and everything is everlasting covenant. சொல்லுங்க, நித்திய உடன்படிக்கை. It's an everlasting ஆனா covenant. மோசைக் லா அந்த உடன்படிக்கைன்றது இவனுங்களா கேட்ட ஒரு உடன்படிக்கை. But the Mosaic law is a covenant which the people asked for. ஆனா அந்த கவனன்ட்ல எந்த பிரச்சனையும் இல்ல பாருங்களேன். There is no problem in that covenant. ஆனா அந்த கவனன்ட்டை உன்னால கைக்கொள்ள முடியாது. But they are not able to accept that. ஏன்னா அவனுங்க வாழ்ந்தது ஃபுல்லா எகிப்திலே வாழ்ந்துட்டாங்க 430 வருஷம். Since for 430 years they were living in Egypt. சோ அவனுங்க மைண்ட் எல்லாம் இப்ப யார் மாதிரி யோசிக்கிறானுங்க? Their mind, they started thinking like whom? எகிப்துக்காரன் எப்படி யோசிக்கிறானோ அது மாதிரி தான் யோசிச்சிட்டே இருக்கானுங்க. They started thinking how an Egyptian will think. Yeah, a mindset அப்படியே மாறிடுச்சு. His mindset has totally changed into that. போய் கொண்டு போயிருக்காரு, என்னது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்க போயிருக்காரு மோசே. Moses went to get instructions from Lord. அங்க அதுக்குள்ளே இவனுக்கு கண்ணுக்குட்டி ஸ்டாச்சு ஏத்திட்டானுங்க. Within that time they put a statue of the calf. எங்க வந்துச்சு இந்த கல்ச்சர்? From where they got that culture? எகிப்துல ஒரு கல்ச்சர். They all got that culture from Egypt. சோ நீங்க அந்த கவனன்ட் நீங்க அந்த கவனன்ட்ல பாக்கும்போதே இவனுங்களோட மனசாட்சி எப்படி ஹோல்ட் பண்ணுன்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கவனன்ட் அது. So this covenant, when we see that, it is just to hold their conscience. Yeah, இல்லனா ரொம்ப மோசமாயிருவானுங்க. Otherwise they will become very bad. Yeah, அதுக்கான கொடுக்கப்பட்ட ஒரு covenant. That is a covenant just for it. நீ இந்த மேட்டர் எல்லாம் நீ ஹோல்ட் பண்ணிட்டனா என்ன ஆசீர்வாதம் வாழ்க்கையில வந்துரும் சொல்றாரு. That if you do all these things, then the blessing will be yours. அதுல என்னலாம் போட்டுருக்கு? What and all is written there? நீ ஆண்டவரை என்ன சொல்றது, நீ என்ன இல்லாம வேற தேவனை நீ இது பண்ண கூடாது. Do not worship any other god than me. அவர் என்ன சொல்றாரு, நான் தான் சோர்ஸ்ன்றதை நீ வாழணும். You have to live a life such a way that I am your only source. So first ஒரு 4 லா எப்படி இருக்கு அப்படின்னா அது ஆண்டவர் குறித்ததா இருக்கு. The first 4 laws is all about God. நெக்ஸ்ட் 6 பாத்தீங்கன்னா பொய் சொல்லாத, கொலை பண்ணாத, திருடாத அப்படின்னு இருக்கு. Then the next we can see that do not lie, do not murder, do not steal. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? இதெல்லாம் அவனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. Because they were doing all these stuff. So இப்ப அந்த கவனன்ட் கொடுக்கும்போது அத அவனால ஹோல்ட் பண்ண முடியாது. So when they give that covenant, they were not able to hold it. Yeah. So ஆண்டோட இருதயம் என்ன இருந்துச்சு? So what was God's heart? அவர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும்னு இருந்துச்சு. That he wants to help them. ஆனா உங்க சத்தமே வேண்டாம் அப்படினு சொல்றானுங்க. But they are like, we don't want to hear your voice. So இவங்களுக்கு மட்டும் ஒரு கவனன்ட் கொடுக்கறாரு. அதுலயும் சொல்றாரு இது வெறும் 1000 தலைமுறைக்கு மட்டும் சொல்றாரு. And a covenant is giving to them. With that he is telling this is only for 1000 generations. ஆமா. என்னங்க இப்படி பாக்குறீங்க? ஆமா. வசனம் படிக்கலாமா? Can we see the verse? Yeah, Deuteronomy 7:9. First 26 பார்க்கலாம். Exodus 26 பாருங்க. Let's see Exodus 26. இது என்ன கான்டெக்ஸ்ட்ல வருது? From where it is coming from? 10 commandments கான்டெக்ஸ்ட்ல வருது. It is in the 10 commandments. Yeah. But showing mercy to thousands. Yeah. To those who love me and keep my commandments. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும். நல்லா படிங்க. 1000 தலைமுறை மட்டும்னா என்ன அர்த்தம்? What does mean by only 1000 generations? Yeah, மட்டும் அப்படினா 1000 தலைமுறைக்கு மட்டும் தான். It's only for 1000 generations. இரக்கம் செய்கிறவா இருக்கிறேன். என்ன கமாண்ட்மெண்ட்ஸ்? அடிக்கீழ போய் போடிங்கனா 10 commandments வரும். If you go down we can see that it's about 10 commandments. Yeah. For 1000 generation. No, God's heart
இஸ் நாட் இந்த கவனன்ட் வந்து இட் இஸ் நாட் இட்டர்னல். This covenant is not an eternal covenant. திருப்பி பாருங்க டியூட்ரானமி 7:9 பார்க்கலாம். Let's see Deuteronomy 7:9. Yeah. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று. Therefore know that the Lord your God, he is God, the faithful God, who keeps covenant and mercy for 1,000 generations with those who love him and keep his commands. 1000 generation. Only 1,000 generation. Yeah. So இப்போ இந்த கவனன்ட்ட க்ளோஸ் பண்ணனும்னா, இதுக்கு க்ளோஷர் கொடுக்கணும்னா யார் வரணும்? So in order to end a closure to this covenant, who has to come? ஆண்டவர் இடத்துல இருந்து ஒருத்தர் வந்தா தான் பண்ண முடியும். Somebody has to come from God. ஏன்னா அது ஆண்டவருடைய வார்த்தை அது. Because this is the word of God. யார்னாலும் எவனாலும் இந்த 10 கமாண்ட்மென்ட்ட கைக்கொள்ளவே முடியல. Nobody was able to actually fulfill this 10 commandments. ஸ்ட்ரகிள் பண்றானுங்க லைஃப் ஃபுல்லா. They were struggling like anything. அவன் மனசாட்சி தான் அவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கு. Their conscience was keep on showing them guilty. நீ லாய்க்கு இல்ல, உன்னால எதுவும் பண்ண முடியாது. You cannot do this, you are not worthy of it. சோ இதை நிறைவேற்றுவதற்கு, ஏன்னா இந்த வார்த்தை கொடுத்தது யாரு? Who gave this word? ஆண்டவர் கொடுத்தாரு. God gave this. இந்த வார்த்தை நிறைவேற்றணும்னா, in order to fulfill this word, சொல்லுங்க, அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வரணும். somebody has to come from that family. அதான் மத்தேயு 5:17. That's what in Matthew 5:17. நான் வந்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரலங்க. I didn't come to destroy the covenant. No, law and the prophets. I have come to fulfill it. I have come to fulfill it. Matthew 5:17. Do not think that I came to destroy the law or the prophets. I did not come to destroy but to fulfill. நியாயப்பிரமாணத்தையாலும் தீர்க்கதரிசனங்களையாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். சோ மோசைக் லாவை என்ன பண்ண வர்றாங்க? க்ளோஸ் பண்ணி ஆகணும். No, he has to close the Mosaic law. அந்த கவனன்ட் க்ளோஸ் பண்ணணும். He has to close that covenant. அந்த கவனன்ட் க்ளோஸ் பண்ண வந்ததுதான் ஜீசஸ். அது யார் குடும்பத்துல வந்தா? coming from our family, God's family. No, Jesus is the one who came to get a closure to Mosaic law, and he came from the family of God. Yeah. சொல்லுங்க, உடன்படிக்கையின் உண்மை உள்ளவர். He covenant faithfulness. Yeah. அவரே கொடுத்து அந்த வார்த்தையை அவரே அதை நிறைவேற்றி முடிக்கிறார். He gave the word and he fulfilled the word. அடுத்த வசனம் படிங்களா? அதுல 18ல 5:18. Matthew 5:18. For assuredly I say to you, till heaven and earth pass away, one jot or one tittle will by no means pass from the law till all is fulfilled. சொல்லுங்க, till all is fulfilled. வானம் பூமி ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதான் கான்டெக்ஸ்ட். என்ன கான்டெக்ஸ்ட் சொல்றாருன்னா, மோசைக் லா ஃபுல்லா க்ளோஸ் பண்ண நான் வந்திருக்கேன். No, this is the context where he's telling that I came to close completely the Mosaic law. Covenant faithfulness. பாருங்க எவ்வளவு உண்மையா இருக்காரு அவர். வெறும் 1000 தலைமுறைக்கு. Only for 1,000 generation. இப்ப எபிரேயர்ல படிக்கும்போது புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம். In Hebrews we can see that we entered into a new covenant. பழைய covenant absolute ஆயிருச்சு, அது முடிஞ்சு போச்சு. The old covenant is absolute. இதுக்கு மேல செல்லுபடி இல்ல. We cannot, that is completely closed. எப்படி சொல்லலாம்? How can we say that? மித்ரோன் கேட்டிருக்கீங்களா? Have you heard that? அந்த சத்தம் கேட்டாலே எல்லாருக்கும் பதறும். When we hear that word itself, we will be shaking up. இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு வருவாரு அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு பதறும். When we hear that he's coming at 8 o'clock, there will be a fear inside us. என்ன சோ வந்துட்டு சொன்னார் 500 1000 இன்னைக்கு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டார். He say we am demonetizing that 500 and 1,000 rupees. இனிமேல செல்லாது. It will not be there. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு அதோட ஸ்டோரி. That one word, that both the notes are completely cancelled. அதே மாதிரிதான் ஜீசஸ் சிலுவைக்கு போன பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மோசைக் லா ஓட பவர் ஓவர் ஆயிடுச்சு. The same way when Jesus went into the cross, the power of Mosaic law has completely gone. It's over. It is done. So நமக்கு உடன்படிக்கை ஃபர்ஸ்ட் கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு? First of all, you should know that we don't have a covenant. ஆனா
நம்ம எப்படி உடன்படிக்கைக்குள்ள வந்தோம்னா கிறிஸ்துவின் மூலமாக. But how we entered into the covenant is through Christ. பால் வந்து எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்வாரு. In Ephesians 2, Paul is telling. Yeah, let's do that scripture. It is not in my but let's do that. 2:11. Ephesians 2:11. Therefore remember that you once Gentiles in the flesh, who are called uncircumcision by what is called by the circumcision, made in the flesh by hands. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படியே புறஜாதியா இருந்த மாம்சத்திலும் கையினாலும் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் அடுத்தது that at time you were without Christ, being aliens from the commonwealth of Israel and strangers from the covenants of promise, having no hope and without God in the world. ரொம்ப முக்கியமான விட அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாய் என்று நினைத்து கொள்ளுங்கள். சோ என்ன இல்ல நமக்கு அங்க? So what we don't have? கவனன்ட்டே கிடையாது. We are strangers from the covenant of promise. ஆண்டவருடைய ப்ராமிஸும் கிடையாது, ஹோப்பும் கிடையாது. ஏன்? கிறிஸ்து கிடையாது. No, we don't have the promise of God. We don't have any hope because Christ is not there. So எப்படி இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்தோம்? So but how do we enter into this covenant? 13ஆம் வசனம். But now in Christ Jesus. Come on, say now. But now in Christ Jesus. You who once were far off have been brought near by the blood of Christ. By the blood of Christ. பாருங்க இது ரொம்ப சிம்பிள். It's very simple. ரெண்டு மகன் இருக்கான். There are two sons. ஒருத்தனுக்கு அப்பா என்ன சொல்றது? இதுதான் என் குடும்பம்னு தெரியுது. One person know that this is my family. இன்னொருத்தனுக்கு குடும்பம் தெரியல. Another one is not aware of the family. So இந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வரார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. And one is coming from the family. He is Jesus. So குடும்பத்தையும் அழைக்கிறாரு, குடும்பத்தை அறியாதவனையும் கொண்டு வராரு. He is calling from the family, and the one who doesn't know the family also he is calling. Yeah. So நமக்கு அவர் எப்படி உடன்படிக்கை பண்ணார்னா, so how he made a covenant with us? நம்மளோட worst conditionல நமக்கு அவர் உடன்படிக்கை பண்ணார். When you were in your worst condition, he made a covenant with you. Yeah. Yeah. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Let's read Colossians 1:19. Yeah. For it pleased the Father that in him all the fullness should dwell. அடுத்தது. And by him to reconcile all things to himself, by him, whether things on earth or things in heaven. Go 21. And you who once were alienated and enemies. You, come on, say, and you who once were alienated and enemies in your mind by wicked works, yet now he has reconciled. முன்னே அந்நியராயமும் துருக்கிரியர்களும் மனதிலே சத்துருக்களா இருந்தோமா? எப்படி இருந்தோமா? எனிமியா இருந்தோமா? அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்து மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். He made covenant with you. Amen. He made the covenant with you when we were in the worst condition. So நமக்கு இப்ப என்ன புரியணும் அப்படின்னா, அவர் நம்மோடு எப்பொழுதும் உறவுக்குள்ளதான் இருக்கிறார். What we have to understand is that he is always in a relationship with you. அவருடைய உடன்படிக்கை எப்பொழுதும் நம்மளோட இருக்கிறது தான் உண்மை. No, the truth, the reality is that his covenant is always with you. Always. Eternal. So புதிய உடன்படிக்கை என்பது ஒரு நித்திய உடன்படிக்கை, தெரியுமா? The new covenant is an eternal, everlasting covenant. Oh. இது புரிஞ்சதுன்னா வைங்களேன், பரிசுத்தாவியானவர் உன்னை விட்டு போயிருவார்னு சொல்ற ஒரு பொய்ய ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. No, if you understand this, you can clearly understand it is a lie that Holy Spirit will leave you. உன்னை ஆண்டவர் விட்டுருவாரு, உன்னை கை விட்டுருவாரு, ஆண்டவர் உன்னை கைவிட்ட மாதிரி தான் தெரியும். என்னன்னா கதை விடுறோம் பாருங்க பிரசங்கத்துல, ஆண்டவர் உன்னை கைவிட்ட மாதிரி தெரியும், ஆனா உன்னை கைவிட மாட்டாரு. God will leave you. You may feel that God has left you, everything has gone astray. That is not reality. இதுதான் நம்ம எபிரேயர் 13:20 படிச்சது. This is what we read in Hebrews 13:20. அந்த வசனத்தை திரும்ப படிக்கலாமா? Let us read that verse one more time. Yeah. எபிரேயர் 13:20. Hebrews 13:20. Now may the God of peace. Come on, say God of peace. Who brought up our Lord Jesus from the dead, yeah. that greatest shepherd of the sheep, through the blood of the everlasting covenant. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன்
நித்திய உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுங்க, நித்திய உடன்படிக்கை. கைவி சொல்லுங்க, நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. உன் வாழ்க்கையில் நீ நினைக்கிற தெரியுமா, என்னை கைவிட்டுட்டாரு, இந்த ஈவிலுக்கு என்னை விட்டு கொடுத்துட்டாரு, இப்படிலாம் நீ நினைக்கிற பாத்தியா? நோ 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 நோ, உன்னை கைவிடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. Say that it's the blood of the everlasting covenant. You may think that, okay, God left me, I am being forsaken, but there is no chance, because by the blood of the everlasting covenant is due. அவருடைய ரத்தம் நித்திய உடன்படிக்கை பேசுது. His blood will say the everlasting covenant. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் இருக்குல்ல, பாருங்க, ஏதோ ஒன்ன பிரிக்க முடியாது, ஏதோ ஒன்ன பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது. ஏஞ்சல்ஸ் பிரிக்க முடியாது, டெவில் பிரிக்க முடியாது, மரம் பிரிக்க முடியாது, ஏதோ ஒன்ன பிரிக்க முடியாது. அதுதான் நித்திய உடன்படிக்கை. No, in Romans 8 last verse we can see that nothing can separate us from the love of God. Neither height nor depth nor any created things can separate us from the love of God. முடியாதுங்க. Nothing. பிரிக்க முடியாதுங்க. Nothing. பிரிக்க முடியாதுங்க. Nothing can separate. பிரிக்க முடியாதுங்க. Nothing can separate. பிரிக்க முடியாது. முடியாது முடியாது முடியாது. நித்திய உடன்படிக்கை இது. Because it's an everlasting covenant. ஆசீர்வாதத்தை என்கிட்ட மறைச்சு வச்சிருக்காரு நம்பிட்டு இருக்கிறது பொய். No, you believe that your blessings has been taken away, it is a lie. என் வாழ்க்கையில வெறும் சாபம் தான் நீங்க நம்பிட்டு இருக்கிறது ஒரு பொய். If you believe that your life is full of curses, it is a lie. இந்த நோய் இந்த நோய் என்ன கொன்னுட்டு இருக்குல்ல, நீங்க அதை நம்புறது ஒரு பொய். This disease is killing me, if you are believing it, it is a lie. என் வாழ்க்கையில பணம் கஷ்டங்க, I have financial struggle throughout my life. நீங்க நம்பிட்டு இருக்கிறது ஒரு பொய். That is a lie. ஏனா உங்க கூட அவர் பண்ணியிருக்கிறது நித்திய உடன்படிக்கை. Because what he has made with you is an everlasting covenant. நித்திய உடன்படிக்கை. Everlasting covenant. நித்திய உடன்படிக்கை. Everlasting covenant. நித்திய உடன்படிக்கை. அவரு ஐஸ்வர்யரா இருந்தாராம். No, he is a blessing. ஆனா என்ன பண்றாரு, நமக்காக தரித்திரமா மாறி என்ன பண்றாரு, நம்மை ஐஸ்வர்யர்களாக்கினார். No, he became poor for us so that we can be rich. Yeah. The eternal covenant that you have with him is the covenant of blessing. நான் இது குறித்து February பேசுவேன். In the month of February we will be speaking about this covenant of blessing. Yeah. உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமாக, சமாதானமாக, நித்தியமாக, தலைமுறையாக வாழ்வ. In your life you will live in peace and full of joy, generation after generation. தலைமுறையாக. Generation after generation. தலைமுறையாக. Generation after generation. Are you going through something in your body, in your sickness? I want to show you a scripture today. If you are going through any kind of sickness in your body, I want to show you something. The pain that you're going through on your body. No, Isaiah 53:4. Surely he has borne our griefs and carried our sorrows, yet he esteemed him stricken, smitten by God, and afflicted. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏற்றுக்கொண்டு. Whatever suffering that you're going through, he took it upon himself. ஏற்றுக்கொண்டு. உன் சஃபரிங் அவர் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் அவர் சுமந்தார். No, he carried our sorrows. He borne our sickness. In a version he took away our pain. In another version, it says that he took away our pain. Took away our pain. Yeah. You're not called to live in suffering. You're not called to live in suffering. Yes. Suffering is tormentation. Suffering என்றது ஒரு tormenting thing. அது பிசாசு இடத்துல இருந்து வருகிற ஒரு விஷயம். Suffering is a tormenting thing which comes from the devil. What you need is the revelation of God that he took away your grief, he took away your pain, he took away your sickness, he took away your poverty, he took away every kind of things in your life. He took away every negative stuff that you have gone through. உன் வாழ்க்கையில பண்ண பாடுகள், உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவற்றை சுமந்து. Rapala sitombrasi ekradyantar. The suffering that you're going through because you're not knowing that you are eternally covenanted with God. ஏன் இப்படி ஒரு சஃபரிங் குள்ள நீங்க போறீங்கன்னா, நீங்க யார் என்பது தெரியல, அவருடைய உடன்படிக்கை உண்மை என்பது உங்களுக்கு தெரியல.
Rabele Debo, Lantunabauda, Rikenda, the God of peace. யார் இந்த நோ எபிரேயர் 11:20 படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் யார் இந்த உடன்படிக்கை பண்றாருன்னா God of peace, சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். No, in Hebrews 13:20, when we read that, we can see that it is the God of peace. Yeah. He is the one who making this everlasting covenant. I'll be talking about the sacrifice and every stuff which has been spoken. No, it is totally taken out of context. No, நிறைய காரியங்கள் நம்ம இது குறித்து பேசுவோம். But today my thing is only one thing today is like தலைமுறையாக உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நோய்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. One thing that I want to make deeply in your heart today is that for generation after generation this eternal covenant is made with you and no sickness can touch you. ஒரு டயபெட்டிக்கே அவ்வளவு பவர் இருக்குனா, ஒரு பிளட் பிரஷருக்கே அவ்வளவு பவர் இருக்குனா, ஹலோ ஓ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நம்மிடத்தில் நம் அப்பா, அவர் நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கார். No, even the diabetic has this much power, blood pressure has this much power. The one who created the heaven and earth, our Father, he has made an eternal everlasting covenant with you. Yes, நீங்க அதற்கு சுதந்திரவாளி. And you are free to it. சுகத்துக்கு நீங்க சுதந்திரவாளி. You are having the inheritance of this. நீங்க ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளி. The blessing is your inheritance. Melamaraba shantaraboda. Put your pressure on the covenant faithfulness. Get into the relationship. Yeah, benedictionல என்ன உங்களுக்கு புரியுது? எப்ப பார்த்தாலும் benediction சொல்றாங்க, அதை கேட்டு என்ன புரியுது உங்களுக்கு அதுல? No, in the benediction what are you able to understand? The love of God, the grace of our Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit. Fellowship, intimate relationship, friendship, communion, union of the Holy Spirit. உறவுங்க, உறவின் தேவன்ங்க அவரு. He is the God of relationship. தலைமுறையாக, generation after generation. இந்த செய்தி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. You're listening to this message. என் வாழ்க்கையே கேவலமா போயிட்டு இருக்கு. You might be thinking that my life is not going good. நான் என் குடும்பத்திற்கே நான் ஒரு ஹோப்பா இல்ல நானு. I am not even a good hope to my family. என் சரீரத்துல ஹோப் இல்ல. I don't have any hope in my body. என் financeல ஹோப் இல்ல. I don't have any hope in my finances. என் careerல ஹோப் இல்ல. The hope in career is gone. என் வாழ்க்கையில ஹோப் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படினு சொல்றீங்க. I am living a hopeless life. எதிர்காலமே தெரியலையே அப்படினு சொல்லி அழுது கொண்டு இருக்கீங்க. You might be crying that I don't even know what my future is going to be. நான் சொல்கிறேன், ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களோடு நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறார். I am telling you, having a loving father and he has made an everlasting covenant with you. The God of hope is calling you today. My son, my daughter, I am with you. You will not put your face on shame. உன் முகத்தை வெட்கத்துக்குள்ள மறைக்காத. என்னிடத்துல வா, என்னிடத்துல பேசு. நான் உனக்கு பரிகாரி. I am the Ebenezer. நான் உனக்கு பரிகாரி. Lempala setambara dientera beda. Lebala siandara boda. Rebela. Rokumba riandara boda. Ebela. Shagala baraba diandana beda. Ya. ரெண்டு நாளா ஒரு சகோதரி இங்க இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க இத. 2 days one sister is watching this. You've been crying after crying, feeling அழுது கொண்டே இருக்கீங்க. வாழ்க்கையில ஹோப் இல்ல, என் வாழ்க்கையில நம்பிக்கை இல்ல, நான் இழந்து போய் இருக்கிறேன்னு அழுது கொண்டே இருக்கீங்க. You're crying saying I don't have any hope in my life. I lost everything. எனக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல. I don't even know what am I supposed to do. நான் என்ன பண்ணணும்னு தெரியல. I don't know what I'm supposed to do. மகளே, நீ எதுவும் பண்ண அவசியம் இல்லை. என்னிடத்துல வா. Daughter, you don't have to do anything. Come to me. நானே உனக்கு இளைப்பாறுதல். I am your rest. நானே உனக்கு பரிகாரி. I am the solution. நான் உன் மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லி நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்கிறார். I put your eyes upon you and I will lead you. Yeah. Lipala satobras yantana bauda. Yamanahara bauradi, manahara bauradi. Yes. Covenant faithfulness. நித்திய உடன்படிக்கை. நித்தியத்திற்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். He is faithful forever. Lantona bauda rikanda bara.
நான் ஒரு வெளிப்பாடுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு இந்த வெளிப்பாடு வரணும். அவர் என்னோட நித்திய உடன்படிக்கை பண்ணிருக்கான்ற வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். இப்ப I'm going to pray for a revelation that come to you that he has made a eternal covenant. லமனஹரபௌரதி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு இந்த நித்திய உடன்படிக்கையின் வெளிப்பாட உண்டு பண்ணுங்க. Say that God reveal, give me revelation about this eternal everlasting covenant. Yes. நித்திய உடன்படிக்கை நித்தியமும் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். லிபாலமானா மானா சலமானா தியாந்திரபௌடா ரெகேனாபாலா சியாந்திரபௌடா ரிமானா ரொங்கோமானா சிதேமாலா சத்தோரபா ரியேட்டரபௌடா. Thank you Holy Spirit. Thank you Father. மக்கு நன்றி. யாபாலாபா சந்தரபே. குனர எல்லாரும் நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. Let's give thanks. Yes. இந்த மாதம் முழுவதும் என்னை வழி நடத்துறதுக்காக நன்றி. எஸ் நான் ஹோப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணதுக்காக நன்றி ஏசப்பா. ஏன்னா நீங்க தான் எங்களுடைய ஹோப்ன்றத நாங்க எனக்கு புரிஞ்சுக்கிட்டோம். And thank you that I felt hopeless because I understood that you alone are my hope. எஸ் நீரே என்னுடைய எல்லா காரியத்திற்கும் உண்மையுமாக ஆண்டவர் நித்தியமாக எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீர். You will fulfill all those things for me, Father. லெபானா ருபானா ரபா ஷந்திரபேரா. தலைமுறையான ஆசீர்வாதங்களை இந்த நம்பிக்கை உங்களுக்கு தரும். எஸ். No, he will give you the faith to believe that he will bless you generation after generation. Yes, give me that faith. சொல்லுங்க ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க. Yes, faith is a gift. Ask Holy Spirit, give me that gift to believe you that generations of generation my family will live in blessing. தலைமுறையாக நான் என் வீட்டாரும் ஆசீர்வாதமாக வாழ்வோம். நானும் என் வீட்டாரும் உண்மையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் உம்முடைய போதிப்புல நாங்க வளருவோம். Yes. Surrender yourself today. Yes, to his word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. சொல்லுங்க உம்முடைய வார்த்தைக்கு நான் முழுமையாய் கீழ்ப்படுகிறேன் அப்பா. I am surrendering completely to your word. Limando marasi yanglabauda diendanaboda liandaraboda. நான் ஒரு தரித்திர குடும்பத்துல தானே பிறந்திருக்கேன். என் வாழ்க்கையில தரித்திரம் மட்டும் தானே இருக்கும் நீங்க நம்பி வாழ்ந்திருக்கீங்க. You might be believing that you born in a poor family and you will be having poverty throughout your life. ஆனால் நித்திய உடன்படிக்கை என்ன சொல்லுது தெரியுமா? தரித்திரத்திற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏனால் இது என்னுடைய உடன்படிக்கை, நான் அதை திடப்படுத்துவேன். But the everlasting covenant says to you that you don't have any relation with poverty because I will bless you. I will fulfill the things for you. Yes. ஜெனரேஷனலா எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு பிரதர். You will be telling brother for generationally we are having this family problem. ஆனா ஆண்டவர் சொல்றார் என்னுடைய உடன்படிக்கை நீ உன் குடும்பமும் ஆசீர்வாதமாய் தலைமுறையாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்ப. But the God's promise says that his eternal covenant says that you and your family will be blessing generation after Ribala generation. Santa Rabaula Riganda Rebelebela Shendana Baula Rimando Lamana Di Banada Rabau Shantiri Yanta Rabaula Regedagada Siragada Tiragada Renkinebe Limanto Minanto Blasanti Rabeda Rebeleba Siandana Boda Rigenda. Thank you Holy Spirit. Thank you Father. நன்மையால உன் நாவை திருப்தியாக்குவார். நன்மையால உன் நாவை திருப்தியாக்குவார். ஷபல பருதியாந்தன பௌடா லேயாந்தர பௌடா. இத்தனை நாட்கள் வாழ்க்கை எப்படி போச்சுன்றது எனக்கு முக்கியம் இல்ல. I'm not concerned how your life went all these days. ஆனா உடன்படிக்கையின் உண்மையை, உடன்படிக்கையின் நித்தியத்தை, உடன்படிக்கை தலைமுறைக்கானத உன் வாழ்க்கையில வெளிப்பாடாய் இருக்கும் பொழுது நீ உன் வாழ்க்கையில குறைச்சலாய் வாழ முடியாது. உன் வாழ்க்கையில நம்பிக்கையற்று வாழ முடியாது. உன் வாழ்க்கையில நன்மை மேல் நன்மை, நன்மையின் மேல் நன்மை, கிருபையின் மேல் கிருபை, இதை நீ அனுபவிப்ப. But when you are under the everlasting covenant, when you are under the eternal covenant, you will have hope after hope. You will have blessing after blessing in your life. Rebala salabara siandana beda rekanda remanda rebanda nimanda limanda rabau shanta rabauda
லிகாண்டா ரிகாண்டா ரகாலா புலாபா சியந்தனபோட லிம்பா லிமாண்டோ மனாண்டோ ரந்தனபா. இந்த ராத்திரியிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து, இத்தனை நாளா நீங்க நம்பிக்கை அற்றிருந்த நாட்கள் மாறினது. எஸ், From this night, from Yeah. this moment, all the hopeless days of yours are coming to an end. எஸ், it has changed right now. Amen. எஸ் 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 ஃபாதர். ஓ, காரியங்கள் மாறுதலாய் முடியறது அப்படி நீங்க பாப்பீங்க. You will see the things are changing. ஓ, லிமாண்டா லிமாண்டா, காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது. செகண்ட்ஸ்ல மாறுறத பாப்பீங்க. எஸ், பாபா ஷபலா தியாந்தனபோ. நேத்து வரைக்கும் உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுச்சு, ஆஹா இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய நித்திய உடன்படிக்கை சொல்லுது, உனக்கும் எஸ் எஸ், ஐ பிரேக் எவ்ரி இன்ஃபர்மிட்டிஸ் ஓவர் யுவர் லைஃப், every sickness over your life, because of his eternal covenant. Eternal covenant. Yes, yes, yes. Every bondages, demonic bondages are breaking over your life. Breaking, breaking. வருஷங்களா காலங்களா பிசாசு ஒரு மரண பிடிய வச்சிருந்தான், அதை விடைத்து அதை 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 முற்றுமாய் உடைத்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். ஜெயம் கொடுக்கும் தேவன். He is a God of victory. Lucky tom brasianda beda. Yeah. Ripanda repanda rokumba sianda rabeda. Yeah. Likanda robana dikara bauda. இந்த நித்திய உடன்படிக்கையின் மூலமாக நீங்க அவருடைய தூதர்களின் ஊழியத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. இன்னையில இருந்து through this eternal covenant you will see the angels ministering to you. ஏனா அவருடைய உடன்படிக்கை அப்பா பண்ண உடன்படிக்கை உங்களோட. Because his covenant is a covenant that the father made with you. எஸ், அந்த மகன் திரும்பி வரான், அவன் சொல்றான், நான் திரும்ப இதுக்கு லாய்க்கு கிடையாது. அவன் மனசாக சொல்லுது, நீ ஒண்ணுத்துக்கு உருப்படி கிடையாது, நீ போய் சர்வெண்டா தான் இருக்க முடியும் நினைச்சா வரான். No, the son is coming back. His conscience is telling him that you are not worthy. You can just be a servant in your father's household. ஆனா அப்பா அவனை பார்த்தப்ப, but when the father saw him, அவர் ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டார். he ran towards him, embraced him and kissed him. I speak this encounter that you will have as a lifestyle in you. அப்பா கட்டிப்பிடித்து உங்களை முத்தமிடுகிற அனுபவத்திற்குள்ள நித்தியமாய் நீங்க வாழுங்க. You will live a life where you will enjoy the embrace and kiss of Father. That is an everlasting covenant for you. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Father. Thank you, Holy Spirit. Thank you. Thank you. Thank you. நான் பார்க்கிறேன் இந்த நித்திய உடன்படிக்கை ஆண்டவர் தீர்க்கதரிசனம் ஒரு வார்த்தை எனக்குள்ள கொடுக்கிறாரு. I'm just pushing the word and I'm going to say that right now. In this everlasting covenant, God is giving me a prophetical word for you. கடன் என்ற ஒரு பாண்டேஜ்க்குள்ள வருஷங்களா மாட்டிட்டு இருக்கீங்க. You are in a bondage of debts. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாயை திறந்து சொல்றாரு, எனக்கும் கடனுக்கும் இனிமேல எந்த உறவும் கிடையாது. God is asking you to open your mouth and confess that I don't have any relationship with debts. என் மனதளவுல நான் அதை உடைக்கிறேன். In my mind I am breaking it. அதை குறித்து யோசிக்க கூட மாட்டேன். I will not even think about it. இப்பொழுது எனக்கு நான் ஒரே ஒரு உடன்படிக்கை தான் எனக்கு இருக்கு, அது நித்திய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கையா இருக்கிறது. I have only one covenant. That covenant is an everlasting covenant and that is the blessing covenant. எஸ் எஸ், நான் பார்க்கிறேன் ஆண்டவர் உங்க வாழ்க்கைய ஸ்திரப்படுத்துறத பார்க்கிறேன். குயிக்கா நீங்க உங்க லோன்ஸ்ல இருந்து வெளியே வரத நான் பார்க்கிறேன். I am seeing that God is stabilizing your life and quickly you are going to come out of loans. Because நீங்க எடுத்த தீர்மானம், just because of the decision that you made. நீங்கள் எடுத்த தீர்மானம், the decision that you made. நான் என்னுடைய உடன்படிக்கை ஒரு நித்திய உடன்படிக்கை, அது அப்பாவிடத்துல பண்ணப்பட்ட உடன்படிக்கை. My covenant is an everlasting covenant and that covenant is made from Father. Yeah. நோயோட நீங்க அப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கீங்களா? If you have any covenant with sickness, இது எங்க அப்பாக்கு இருந்துச்சு, எங்க அம்மாக்கு இருந்துச்சு, my father has this sickness, my mother has this sickness. டாக்டர் ரிப்போர்ட் சொல்லிருக்கு, the report of doctor says this. சொல்லுங்க,
அதோடு என் உடன்படிக்கை நான் உடைக்கிறேன். I am breaking the covenant with sickness. நான் நித்திய உடன்படிக்கையோடு நான் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கேன். I am going to make covenant with everlasting covenant. எஸ், இதுதான் என் நிஜம். This is a reality. இதுதான் என் நிஜம். This is my reality. நித்திய உடன்படிக்கை தான் நிஜம். The everlasting covenant, the eternal covenant, that is my reality. இதுதான் உண்மை. That is the truth. எஸ், எஸ். மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மாறறத நீங்க பாப்பீங்க. You will see the medical reports are getting changed. God reports மாறறத You பாப்பீங்க. will see it is transforming into God reports. லெபானா சிட்டோம்ப்ரா சிகேண்டா பலாசி யத்ரபோட. Thank you. Thank you. லிஹாந்திரபோட. ரிகாந்தரபோ. ஹஹா. ஹஹஹஹா. ஷஹலஹரஹதா. ஷலலஹலலலா. சில பேர் ஜெனரேஷனல் கர்ஸ் குறித்து ஒரு பொய்யை நம்புறீங்க. Some are believing a lie about generational curses. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கும் எனக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. God is saying that you and that doesn't have any relation. என் உடன்படிக்கையை பார். Just look into my covenant. என் உடன்படிக்கையில ஆசீர்வாதம் மட்டுமே. In my covenant there is only blessing. என்னுடைய உடன்படிக்கையில சுகம் மட்டுமே. In my covenant there is only goodness. என்னோட உடன்படிக்கையில பாதுகாப்பு மட்டுமே. In my covenant there is only protection. என்னுடைய உடன்படிக்கையில எப்பவுமே பெருக்கமே. In my covenant there is only increase. என்னுடைய உடன்படிக்கையில சந்தோஷம். In my covenant there is joy. என்னுடைய உடன்படிக்கையில சமாதானம். In my covenant it is peace. என்னுடைய உடன்படிக்கையில தயவு. In my covenant it is the mercy. உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ இல்ல யாரோ ஒரு பாஸ்டர் உங்க மேல கர்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா, right now we cancel it in the name of Jesus. If anybody, your parents, your father, mother or pastor cursed you, right now we break it. Yes, நீ நல்லா வாழ்வ. Because you will live a good life. சந்தோஷமா வாழ்வ. You will live a joyful life. ஏன்னா உன்மேல இருக்கிற உடன்படிக்கை எதும் தொடுக்கிறதற்கு வாய்ப்பு கிடையாது. Because the covenant that is with you will never let anything to touch you. Yes, பிசாசுக்கு உங்களுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. The devil doesn't have any relation with you. I bless you from our heart. We bless you from our heart. We bless you from our heart. We bless you from our heart. Shabala baradiyantana boda. Riyantana boda. Come to his presence with boldness. ஆண்டோட பிரசனத்திற்கு தைரியமா வாங்க. யா, எஸ், எஸ். உங்களுடைய இருதயத்தை இப்படியே சொல்லுங்க, அவர் என்னோடு நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. Tell to your heart that he has made an eternal covenant with me. சோ எந்தெந்த காரியங்களுக்கு உங்களுக்கு ஒரு டவுட் வரும்போது இமிடியேட்டா உங்க ஹார்ட்டை அவருக்கு நேரா திருப்புங்க. So when you feel doubtful in anything, immediately turn your heart towards him. Yes, yes, yes. நித்திய உடன்படிக்கை. Everlasting covenant. We bless you from our heart. We bless you from our heart that you will not live in lack, that you will not live in sickness, that you will not live in பாருங்க, சமாதானமா தான் நீங்க வாழ்வீங்க. You will live a peaceful life. சமாதானமாய். Peaceful life. சமாதானமாய். Peaceful life. உங்களுடைய எல்லா எல்லைகள் எல்லோரும் நீங்க சமாதானமா வாழ்வீங்க. In every areas of your life you will be enjoy the peace. Yes. Yes. I decree and declare visitation of God over your life. தேவனுடைய சந்திப்புகளை நான் பேசுகிறேன். இந்த நாட்கள்ல நீங்க தேவனுடைய சந்திப்புகளை பெறுவீர்களாக. I seal this word over you that nobody can change this word. You will have the visitation of God. தேவனுடைய சந்திப்புகள். Yes. So that you may have the revelation of the covenant faithfulness. Shabala bara siyantana bauda. Thank you, Holy Spirit. நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில குறைவா வாழ மாட்டாங்க. இவர்கள் வாழ்க்கையில நோயில வாழ மாட்டாங்க. ஏன்னா அது உம்முடைய நித்திய உடன்படிக்கை. They will never live lack in their life. They will never live in sickness because it is your everlasting covenant. நீ ஒருபோதும் பொய்களை நாங்க நம்ப மாட்டோம். We just believe in your truth, your reality. Yes, Father. Thank you. Thank you, Father. Thank you, Father. The abundance of his grace is coming over your life. Abundance of his grace. His grace will work for you. அவருடைய கிருபையை பேசுறேன். Yes. Yes. கிருபை. இந்த கிருபை உங்களை பெருக செய்யும். இந்த கிருபை உங்களை வழி நடத்தும். Yes. His grace will increase you. His grace will lead you. This grace is opening opportunities for you right now. Yes.
It is opening an opportunities for you now. புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரதை நீங்க பாப்பீங்க இந்த சீசன்ல. எஸ், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாக. எஸ் எஸ், there is no dry season in your life. வறண்ட வாழ்க்கைன்றது உங்களுக்கு கிடையாது. No, 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 no. It's a lie. It's a lie. Yes, yes, yes. Supernatural grace. I speak the supernatural grace over you. Yes, it will quicken things in your life. Yes, covenant faithfulness of God. I bless you wholeheartedly. I bless you wholeheartedly. I speak the blessing of the Lord over you. The Lord bless you and keep you. The Lord will make his face shine upon and be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you shalom, 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 shalom. Bless you. Bless you. Bless you. தலைமுறை தலைமுறையா நீங்க ஆசீர்வாதமா வாழ்வீங்க. You will live a blessed life, generation after சமாதானமாய் generation. வாழ்வீங்க. Peaceful life. சமாதானமாய், 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 சமாதானமாய் வாழ்வீங்க. I bless you. I bless you. Yes. 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 உங்க இருதயத்துல இருந்து I want you to give. I want you to give. I want you to sow the seed for the word. உங்க இருதயத்துல இருந்து கொடுங்க. Give it from your heart. Whatever God speaks to you, do it faithfully. உங்க இருதயத்துல இருந்து செய்யுங்க. அதற்கான மல்டிப்ளிகேஷன் நீங்க பாப்பீங்க. You will see the multiplication accordingly. Yes. 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 Thank you for partnering with us in media. Thank you so much. Thank you so much. Thank you. Thank you. Yeah. Yeah. As I said, my heart ஆண்டருக்கு பெஸ்டா கொடுக்கணும்னு தான் என்னோட இருதயம். No, it is my heart that I want to give the best to God. Yeah. Yeah. Still we are upgrading our equipments. Yeah. If God speaks to you to give, yeah. You're open to give. Yes. Yes. உங்க இருதயத்துல இருந்து நீங்க இதுக்காக விதைங்க. Sow it from your heart. Yeah, thank you for the people you've been giving. நீங்க இதற்காக கொடுக்கிறதுக்காக நாங்க எங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து we bless you and we are very grateful for that and we thank you for that. Yeah, we bless you. Bless you. இந்த மெசேஜை திரும்ப போட்டு கேளுங்க. Listen to this message again. இது தலைமுறைக்கான இருக்கிற ஆசீர்வாதத்தை அன்லாக் பண்ண உங்களுக்கு. Because it will unlock the blessings that is kept for generation after generation. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறி முடிந்தது. The promises of God is already fulfilled in your life. Yeah, we bless you. 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 We love you. Good night. Good night.